தந்தை, மகன், தூய ஆவியானவர் நம்ம நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நண்பர்களே, நல்லா இருக்கிறீங்களா? மீண்டுமா இந்த வெள்ளிக்கிழமை இறுதியாண்டவர் ஆசீர்வாத ஆராதனைக்கு உங்களை அன்போடு அழைக்கின்றேன். அந்த இறுதியாண்டவருடைய இதயத்தை பாருங்க. அதில் வருகிற அந்த நெருப்பு, அந்த ஒரு சின்ன ஒரு சுடர் இருக்கும் பாருங்க. அந்த நெருப்பு தீமைகளை அழிக்கிற நெருப்பு. வாழ்வில் உள்ள தீமைகள் எல்லாம் சுட்டரிக்கிற கடவுளாய் இவர் இருக்கிறார். இதிலிருந்து வருகிற ரத்தம், இதயத்திலிருந்து வருகிற அந்த ரத்தம் என்னவென்றால், பிரியமான அன்பு இறை உறவுகளை, நம்ம வாழ்வில் உள்ள தேவையற்றவைகளாம் அவர் களைகிறார். ரத்தத்தினால் நாம் கழுவப்படுகிறோம். நம்ம பாவ வாழ்க்கையிலிருந்து அவர் நம்மை கழுவி எடுக்கிறார். ஆசீர்வாத தடைகளை அவர் நீக்குகிறார். எனவே அவரிடம் வருவது அவ்வளவு முக்கியமானது. அவரிடம் செபிப்பது அவ்வளவு முக்கியமானது. அவரை தேடி வருவது, அவர் ஆசீர்வாதத்தை தேடுவது அவ்வளவு முக்கியமானது. எனவே இந்த வெள்ளிக்கிழமை உடல் சுகத்திற்காக ஜபிக்கிற பிள்ளைய, குறிப்பாக கமெண்ட்ல படித்துக் கொண்டிருக்கிற பொழுது ராணி அப்படின்றவங்க, ஒரு ஜெகன் அப்படின்ற ஒரு சகோதரன், ஜான்சி அப்படின்றவங்க, அவங்க கடன் பிரச்சனை தீரணும். குறிப்பாக ஜான்சி அவங்க பிள்ளைக்காக வேலை கிடைக்கணும் அப்படின்னு இந்த ஞாபகம் வந்தது. அந்த நேரத்தில் சொல்லுகிறேன். எனவே இன்னும் பல விண்ணப்பங்கள் ஒவ்வொன்றுக்காக நான் தொடர்ந்து ஜெபிக்கிறேன். குறிப்பான பிள்ளைகளை ஆண்டவர் அறுவடை செய்யும்படி உங்களை சாட்சியமாக மாற்றுவார். ஆசீர்வாதங்களை அறுவடை செய்யும்படியாய் அன்பர்களே உங்களை சாட்சியமாக மாற்றுவார். ஜெபிங்க. உடல் சுகலா பிள்ளைகள் ஜெபிங்க. இறைவார்த்தை தரம் பாருங்க. எசையா புத்தகம் 40வது அதிகாரம் 31வது வார்த்தை. ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைப்பவர்களே புதிய ஆற்றல் பெறுவர். ஆண்டவர் ஆற்றல் தருவாருங்க. அது புதிய ஆற்றலாக இருக்கும். நீங்கள் இதுவரை பாராத ஒன்றாக இருக்கும், காணாத ஒன்றாக இருக்கும், நீங்க அனுபவிக்காத ஒன்றாக இருக்கும். அவர் ஆற்றல் வல்லமை மிக்கது. மனுஷங்கிட்ட இருந்து போகும்போது பழகும்போது ஒரு இன்ஸ்பிரேஷன் கிடைக்கும் பாருங்க. அதில் வருகிற ஆற்றலை விட இந்த இறைவனிடம் வருகிற பொழுது ஒரு ஆற்றல் கிடைக்கும். அவர் நம்ம அபிஷேகத்தால் நிரப்பி அவருடைய சக்தியை நம்ம மேல பொழிவார். அவர் வல்லமை நாம் உணரும்படி அவர் செய்வார். அதுக்கு ஈடு இணை கிடையாது. அவர் ஆற்றல் அளிக்கிறார், பெறுவர். கழுகு போல் ரெக்கையை விரித்து உயரே செல்வர். நீங்க கூட இருக்கிற போது தானங்க உங்களை யாராவது உங்களை ஏதாவது வசைப்பாடுகிறார்கள், உங்களை திட்டுறாங்க, உங்களுக்கு எதிராக பேசுறாங்க. ஆனால் நீ ஆண்டவரோடு இருக்கிற பொழுது உன்னை அவர்கள் கல் எடுத்து அடித்தாலுமே ஒரு கழுகு எவ்வளவு உயரத்தில் பறக்கும். கல்லெல்லாம் அவளை எளிதாக அடித்து விட முடியாது அல்லவா? அவர்கள் எட்டாத உயரத்தில் நீ நிற்பா என்று சொல்லுகிறார். அவ்வளோ அவரோடு இருக்கிறது அவ்வளோ வல்லமை, அவரோடு இருக்கிறது அவ்வளவு தேவையாக இருக்கிறது. நீங்க பிரேயர்ல இருக்கிறதுனால் வருகிற ஆற்றலை பாருங்க. கழுகுகள் போல் ரெக்கைகளை விரித்து உயரே பறப்பர். உயரமா பறக்கிற பறவை கழுகு. ஆண்டவர் உன்னை உயர்த்தி வைப்பேன், நீ என்கிட்ட வா என்கிறார். சுகம்தான், வலிதான், உடல் வேதனை தான், மனக்கவலை தான். ஆனால் வா, நான் உன்னை உயர்த்துகிறேன், நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். நீ அழுதுட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை, நீ சோகமா இருக்கணும்னு அவசியம் இல்லை, நீ மன வலியோடு இருக்கணும்னு அவசியம் இல்லை. என்னிடம் வா, நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன் என்கிறார். உயிரை பரப்பர், அவர்கள் ஓடுவர். அவங்க வேகமா ஓடுவாங்களாம், ஆனால் களைப்படையார். எப்படிங்க இது? அதான் சொல்ற, அதுதான் ஆண்டவர், அதுதாங்க அவருடைய வல்லமை. நாம் ஓடுவோம் ஆனால் களைப்படைய மாட்டோம். நான் சொல்லுங்க இறை வார்த்தை, எசையா புத்தகம் 40வது அதிகாரம் 31வது வார்த்தை. ஓடுவர் களைப்படையார், நடந்து செல்வர் சோர்வடையார். இந்த வேளாங்கண்ணிக்கு நடக்கிறவங்களாம் பாருங்க, 10 நாள் 12 நாள் அப்படி நடப்பாங்க. எப்படி நடக்கிறாங்கன்னு தெரியாது. ஆனா அதே மனிதர்களை தங்களுடைய வாழ்க்கையில வேலைக்கு போகும்போது நடந்து கொஞ்சம் தூரம் நடக்க முடியாது. கார்ல போயிடலாம், பஸ்ல போயிடலாம். என்னன்னா ஆண்டவர்கிட்ட இருக்கும்போது அது ஆற்றல் வருங்க. அவர்கள் நடந்து செல்வர் களைப்படையார். அது மேற்கொள் தான் வேளாங்கண்ணில் நடக்கிறவங்க. அந்த மாதிரியான கிருபை, அந்த மாதிரியான திடம், புதிய ஆற்றல் அன்பர்களே, ஆற்றல் தருகிற கடவுளை ஒப்பு கொடுப்போம். நன்றி அப்பா. வெள்ளிக்கிழமை ஆண்டவரையுமே துதிக்கிறோம், ஆண்டவரையுமே ஆராதனை செய்கிறோம். அப்பா ஆண்டவர்கிட்ட உங்க குடும்பங்களெல்லாம் ஒப்பு கொடுத்து நன்றி அப்பான்னு சொல்லுங்க. ஆண்டவரே துதிக்கிறோம் ஆண்டவரேன்னு சொல்லுங்க. இயேசுவே ஆசீர்வதிங்க தகப்பனே, அப்பா விடுதலை தாங்க ஆண்டவரே, வல்லமையில வழிநடத்துங்க ராஜான்னு கேளுங்க. நன்றி ஆண்டவர், வழிநடத்துங்க அப்பா, ஆசீர்வதிங்க ராஜா. எனவே பிரியமான இறை உறவுகளே, ஆண்டவர் ஆற்றல் தருகிறார். அப்போ இன்னைக்கு நற்செய்தியில என்னன்னா, ஜெபிக்க வரவங்களுடைய நிலையை ஆண்டவர் சொல்கிறார். கோயிலுக்கு வரவங்களுடைய நிலையை ஆண்டவர் சொல்கிறார். காலைல எழுந்த உடனே, விழித்த உடனே ஜெபிக்கிற பிள்ளைகளா நீங்க?
ஆண்டவர் இன்னைக்கு ஒரு மெசேஜ் தராது பாருங்க. ஆண்டவர் இன்னைக்கு நற்செய்தி பாருங்க, ரொம்ப அழகான நற்செய்தி. மார்க் நற்செய்தி 3வது அதிகாரம் 13லேருந்து 19 வரை படிச்சுட்டு கூட வாங்க. பாஸ் பண்ணிட்டு படிச்சுட்டு கூட வாங்க. மார்க் நற்செய்தி 3:13லேருந்து 19. இயேசு மலை மீது ஏறி தாம் விரும்பியவர்களை தம்மிடம் வரவழைத்தார். ஜெபிக்கிற பிள்ளைகள் எல்லாமே அவர் விரும்புகிற பிள்ளைகள். நீங்க அவர் விரும்புகிற பிள்ளையா மாறணுமா? ஜெபம் பண்ண போங்க, ஜெபத்தில் உட்காருங்க, அவர்கிட்ட ஒப்பு கொடுத்துருங்க, எல்லாமே மாறும். வேற எதையும் நான் சொல்ல மாட்டேன். ஆராதனையில் இத்தனை வருடமா நடத்தி கொண்டு இருக்கிறோம் இல்லையா, சொல்றதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், வந்து அவர்கிட்ட ஜெபிங்க. இதெல்லாம் வெவ்வேறு வார்த்தைகளில சொல்லுகிற வெவ்வேறு தலைப்புகளை பேசி கொண்டு இருக்கிற, அவ்வளவுதான். ஃபாதர் பிரேம் என்ன சொல்றாருன்னா ஜெபம் பண்ணவான்னு சொல்றாரு, அவ்வளவுதான். எல்லா நாள் ஆராதனையும் அதுதான். அதை விட வேறு ஒன்று இந்த உலகத்துக்கு தேவை இல்லைங்க. அந்த ஜெபத்தில் இருக்கிற பிள்ளைகள், ஜெபத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு அது ஆசீர்வாதம் தானாய் நடக்கும். இந்த எல்லாரும் ஜெபிக்கிற இந்த உலகம் தானாய் மாறும். ஜெபிக்கிற பிள்ளைகள் ஆண்டவருக்கு சாட்சியமாய் உண்மைக்காக நிற்பார்கள். எந்த பாகுபாடுக்கும் அவருக்கு செல்ல மாட்டார்கள். இந்த சமூகத்தில் இருக்கிற தீவிரைக்கு அவர்கள் சாட்சியமாய் இருக்க மாட்டார்கள். அப்படின்னா ஜெபிக்கிறது அவ்வளவு முக்கியமாக இருக்கிறது. சமூக நீதிக்காக போராடுகிற பிள்ளைகளா நீங்க இருக்கிறீங்களா? சமூகத்தில் வேற்றுமைகளை களைய வேண்டும் என்று போராடுகிற பிள்ளையா இருக்கிறீங்களா? இந்த சமூகத்தில் நடக்கிற அவலைகள் எல்லாம் பார்த்து உங்களால் தாங்க முடியலையே, என்ன இப்படி பண்றாங்களே, என்ன இவ்வளவு அட்டுவழி நடக்குதுன்னு இருக்கிறதா, கொண்டு வாங்க, ஒப்பு கொடுங்க. அவர் உங்களையே சாட்சியமா மாற்றுவார். அதுக்கு பதிலாக உங்கள் மனதிலே அவர் வார்த்தைகளை வைப்பார், செயல்பாடுகளை வைப்பார். வல்லமை இங்கேதான் இருக்கு, ஒப்பு கொடுக்கணும். அப்பனா இயேசு மலை மீது ஏறி தம் விரும்பியவர்களை தம்மிடம் வரவழைத்தார். ஜபிக்கிற பிள்ளைகள் எல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் நாம் எல்லாமே அவர் விரும்பியவர்கள். நம்ம பாவைகளா இருக்கலாம், நம்ம தவறுகள் செய்யலாம், ஆனால் நான் அவர் விரும்பியவன். அதனால்தான் அவர் முன்னாடி இந்த ஆராதனையில வீடியோ கால 3 மணி ஆராதனை அவர் என்ன நிற்க வைக்கிறாரு, இந்த வீடியோ 3 மணிக்கு காணொலி பார்க்க வைக்கிறாரு. அவர் என்ன நேசிக்கிறார், அதுல எனக்கு மகிழ்ச்சி. நான் யாரோ எப்படியோ, நான் குறையா இருக்கலாம், நிறையா இருக்கலாம், ஆனால் என் ஆண்டவருக்கு என்னை பிடிக்கிறது. ஜெபிங்க அப்படின்னு என்ன அர்த்தம்னா, அவர் ஜெபிக்கிற பிள்ளைகளை எல்லாம் விரும்பிய பிள்ளைகள், அவர் விரும்பிய பிள்ளைகள். விரும்பியவர்களை தன்னிடம் வரவழைத்து அவர்களும் அவரிடம் வந்தனர். எதற்காக வந்தனர் என்றால் தம்மோடு இருக்கவும், டு பி வித் ஹிம். அவருடைய சீடத்தி யாரு? அன்றைக்கு 12 பேர். இன்றைக்கு யார் என்றால் நீயும் நானும் தான். அவருடைய சீடத்தியாய் நாம் இருக்கோம். எதற்காக? அவரோடு இருக்கணும். பி இன் தி பிரசன்ஸ் ஆஃப் காட். சில பேர் கேட்பாங்க, ஃபாதர் என்ன ஃபாதர் போய் கோயிலில் ப்ரேயர் பண்றது? நீ ஒன்றும் பண்ண வேண்டாம், போய் அமைதியா உட்காரு, அவருடைய பிரசன்ஸ்ல இரு, அவர் பார்வையில இரு. இந்த உலகத்துடைய பார்வையில் இருக்கிற, மனுஷங்களுடைய பார்வையில் இருக்கிற, அவங்க என்ன நினைச்சு உன்னை பார்க்கறாங்க உனக்கு தெரியாது. ஆனா உன்னை நீ நல்லா வாழணும்னு நினைச்சே உன்னை பார்க்கிறார், உன்னை ஆசீர்வதிக்கணும்னு நினைச்சே உன்னை பார்க்கிறார், உன்னை அன்பு செய்யணும்னு நினைச்சே உன்னை பார்க்கிறார். அப்ப அவருடைய பிரசன்ஸ்ல நான் இருக்கணும்ன்றது எவ்வளவு பாக்கியம். அவர் பக்கத்தில் நின்று ஒவ்வொரு நாளும் இறைவார்த்தை வழங்குறேன் என்பது எனக்கு கிடைத்த பாக்கியம் ஆயிற்று. அவர் அந்த இருக்கிற ஒவ்வொரு கடமும் விடுதலை தான். நான் சொல்றேன், இந்த காணொலி பார்க்கிற ஒவ்வொரு நிமிடமும் ஆசீர்வாதம் அன்பர்களே. ஏனென்றால் இந்த காணொலியை நான் அவர் முன்பாக வைத்துக் கொண்டிருக்கிறேன், அவரை பிடித்துக் கொண்டு நான் ஆராதனை நடத்தி கொண்டிருக்கிறேன் என்றால் இது ஆசீர்வாதம் தானே. அவரோடு இருக்கவும், அதன் பிறகுதான் இறை வார்த்தையை அறிவிப்பது, பேய்களை ஊட்டுவது. அன்பர்களே, நீங்க அவர் கூட இருந்துட்டாலே மீதியெல்லாம் தானா நடக்கும். நற்செய்தியுடைய முதல் பகுதியை மட்டும் தான் சொல்கிறேன். யார் அவரோடு இருப்பார்கள் என்றால், யார் அவர் விரும்பினாரோ அவருக்கு தான் இருக்க முடியும். நீ அவர் விரும்பியவரா மாறணுமா, போ பிரேயர்ல இருந்து. அவரோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு தானா மாறும். இதுதான் ஜெபிக்க முடியாது ஃபாதர், ரொம்ப நேரம்லாம் உட்கார முடியாது, எதுவுமே வேண்டாம். போய் அவர் பிரசன்ஸ்ல இருந்துட்டு நன்றி அப்பான்னு சொல்லுங்க. அது தினந்தோறும் செய்யுங்க. அதோட வல்லமை பெரியது. ஒரு நாள் செஞ்சுட்டு ஒரு மாசம் கழிச்சு திருப்பி நான் கோயிலுக்கு போறேன் அப்படி அல்ல, தினந்தோறும் செய்யணும். ஒரு நாள் தூங்கி எழுந்தோடனே பிரேயர் பண்ணிட்டு ஒரு 4 நாள் கழிச்சு திருப்பி நான் பிரேயர் பண்றேன் அப்படி அல்ல, தினந்தோறும் ஜெபி. ஒரு 15 நிமிடம், ஒரு 10 நிமிடம் கொடுக்க கூடாதா? கொடுத்து பாருங்கள் நண்பர்கள், வல்லமை ஆட்சி தருகிறார். நன்றி அப்பா, வல்லவரே நன்றி, நல்லவரே நன்றி. பிள்ளைகளுக்காக ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே, பிள்ளைகளை வழி நடத்துவீராக அப்பா. பெயர்ல கிருபைகளை யாரெல்லாம் சுகம் இல்லாம இருக்கிறீங்களோ, எங்கெல்லாம் சுகம் இல்லாம இருக்கோ அந்த இடங்களும் கரங்களை வைத்துக் கொள்ளுங்க. உங்களுக்காக ஜெபிக்கிறேன் அப்பா. பிள்ளைகள் எங்கெல்லாம் கரங்களை வைத்திருக்கிறார்களோ, எங்கெல்லாம் வலிகள் வேதனைகளோடு கரங்களை ஜெபிக்கிறார்களோ, இயேசுவே நீங்க தொடுங்க அப்பா. அப்பா பிதாவே, நீங்க ஆசீர்வதிங்க
ஆண்டவரே, கவலைகளோடு கண்ணீரோடு கரைகளை வைத்து எனக்கு சுகம் வேண்டும், எனக்கு வலிக்கிறது, எனக்கு நோய்க்கு மருத்துவத்திற்கு வசதி இல்லை, நம்ம பல இடங்கள் சென்று மருத்துவம் பார்த்திருக்க எனக்கு சுகத்தை நான் பெறவில்லை என்று வலிகளோடு கவலைகளோடு கரைகளை வைத்து ஜெபிக்கிற பிள்ளைகளை அப்பா இயேசு கிறிஸ்து உங்கள் பாதத்தில் வைக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் பெயரால் அப்பா உங்களை தொடுகிறார். நம்பிக்கையோடு ஜெபிக்கிற பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை தருகிறார். நம்பிக்கையோடு ஜெபிக்கிற பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். நீங்கள் வாழ்வீர்கள். அவர் இன்றைக்கே, இந்த கணமே, இந்த நிமிடமே புதிய ஆற்றலை தருகிறார். நீங்கள் சாட்சியமாயிருப்பீர்கள். தலைவணங்கி இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை தந்தை, மகன், தூய ஆவியார் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளும் இனிய நாளே. அன்பர்களே, இறைவன் ஆற்றல் தந்திருக்கிறார். எனவே யாருக்கு இந்த காணொளி தேவையோ அவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்க. உங்கள் விண்ணப்பங்கள்லாம் கமெண்ட்டில் அனுப்புங்க. நான் தொடர்ந்து ஜெபித்துட்டு இருக்கேன். God bless you. Take care. இந்த நாளும் இனிய நாளே.